ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான வீடியோடு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைஜ்நாத் பிரேம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீவிங் ஸ்கேல் தான். இது என்ன மாதிரி வீவிங் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்ஸு, சில்வர் ப்ராடக்ட்ஸு, அது இல்லாமல் நம்ம கிராசரி கூட நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். 1 kg வரைக்கும் இதோடைய வெயிட்டு, மேக்ஸிமம் வெயிட்டு நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். இந்த வீவிங் ஸ்கேலை நான் ரிவ்யூ பண்ணுறது வந்து என்னுடைய ஓன் மணிலேருந்து தாங்க. நான் எனக்கு வேணும், பர்சனலாக யூசேஜ்க்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீவிங் ஸ்கேலோடைய டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீவிங் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி தான் பாக்ஸில் பேக்கேஜ் ஆகி வந்திருந்தது. இதில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன 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 மாதிரி யூசேஜ்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து QC செக் பண்ணோம், ப்ராடக்டோடைய QC செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக. இந்த வீவிங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0.60 மில்லிகிராம்ஸ்லேருந்து அப் டு 1 kg வரைக்கும் இந்த வீவிங் ஸ்கேலை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி தாங்க. இதில் வந்து AAA பேட்ரி, அதாவது நம்ம நார்மலாக வால் கிளாக்குக்கு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் டிவி ரிமோட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேட்ரி தான். இந்த பேட்ரி வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம், நம்மளே கூட மாற்றிக்கலாம், யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல். இந்த வீவிங் ஸ்கேல் வந்து நான் மெயினாக வாங்கின பர்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குவேன். அதாவது சில்வர் பார், சில்வர் காயின்ஸ், கோல்டு காயின்ஸ், அந்த மாதிரியெல்லாம் வாங்குவேன். அதெல்லாம் கரெக்டாக வெயிட் அக்யூரேசி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்லலாம் எடுத்துகிட்டு போய் ஜுவல் ப்ளச் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா வெயிட் எடுத்துகிட்டு போயினா பிரச்சனை இல்லை. நம்ம வெயிட் கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதுக்காக போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பேங்க்கில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ், ஏன்னா ஒர்க்கிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வீக்கெண்டு மட்டும்தான் அவைலபிலிட்டி. இப்போ சாட்டர்டே டைம் அந்த 1 day வந்து நம்ம போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கணும். நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பர்சனலாக தோணுச்சு. இதை நான் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் பார்த்து ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு சூட் ஆகிற மாதிரி எல்லா ரிவ்யூவும் ஓகேவாக இருந்தது. இதுலேயே 250 மில்லிகிராம் இருக்குது, 500 மில்லிகிராம் இருக்குது, அதாவது 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ செக் பண்ணுற வரைக்கும் இருக்குது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும், பர்டிகுலராக கரெக்டாக செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி விற்கிது, ஆன்லைனில் கூட விற்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் வாங்கலை. நான் ஏன்னா ஃபேனு, ஏசி இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு வீவிங் ஸ்கேலை நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் வச்சுருந்தீங்க, அது நல்லா ஒர்க் ஆகுது, அதோடய ரிவ்யூ எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா, பீசஸ் இருக்குது, ஆன், ஆஃப், மோடு, டேர், இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆன் பண்ணின உடனே உங்களுக்கு 0 தெரியுதுங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 0 உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராகவே தெரியும். இதில் வந்து நான் வாங்கின 50 கிராம், அதாவது இது ஆரா கோல்டு அப்படின்ற ஆப்பில் நான் வாங்கினேன். இது நான் எந்த மாதிரிலாம் கட்டி வாங்கினேன், இது நான் லாஸ்ட் இயர்லேருந்து சேவ் பண்ணி வாங்கினேன் சில்வர் பார். இது நான் எப்படிலாம் பே பண்ணி வாங்கினேன். இந்த ஆப்பில் வந்து அமௌண்ட்டாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை காயின் இல்லை பாராகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது பியூரிட்டி வைஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், பியூரிட்டி வைஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து வெயிட் அங்கேயும் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு ஷாப்பில் எடுத்துகிட்டு போய்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, இந்த வீவிங் ஸ்கேலில் வெயிட் செக் பண்ணலாம். பேக்கிங் ஹெவியாக இருக்குங்க, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எடுத்த உடனே இப்படி தான் இருக்குது இந்த பாரோடைய வியூ. ஆரா 50 கிராம் ஃபைன் 999 சில்வர் பார். இந்த பாரை வந்து இதில் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இது வந்து டேர் பண்ணிட்டேன், 0ல் வந்துடும். இப்போது டேர் பண்ணி இப்போ தெரியுதுங்களா? இப்போ நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள், 0ல் இருக்குது. இப்போ நான் இதை வெயிட் செக் பண்ண போகிறேன். இது 50 கிராம் பாரு. இப்போ இந்த வெயிட் தெரியுதுங்களா உங்களுக்கு? 50 கிராம் கரெக்டாக இருக்குது. இந்த வீவிங் ஸ்கேல் வந்து வெயிட்டை வந்து பர்டிகுலராக ரொம்ப கரெக்டாக காட்டுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீவிங் ஸ்கேல் வாங்கியிருந்தேன், அதில் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வெயிட்டு காட்டாது. அதே மாதிரி வெயிட் மிஷினும் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுவும் அந்த அளவுக்கு கரெக்டாக காட்டாது. அதெல்லாம் வேறு பிராண்டு. அந்த பிராண்டை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இந்த
பிராண்டில் வந்து இந்த வீவிங் ஸ்கேல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வெயிட் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீவிங் ஸ்கேல் வந்து காம்பேக்டாக இருக்குது. நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், கேரி பண்ணிட்டு போகணும், பேக்கில் வச்சுட்டு போனோன்னா கூட ஈஸி டு கேரி தாங்க. இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால் நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம், எப்படி வேணால் நம்ம இதை அழகாக ஒரு குட்டி ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து நான் பேட்ரி இப்படி இதுதாங்க இருக்குது. இந்த பேட்ரி ஈஸியாக தான் இருக்குது. இந்த பேட்ரி எப்படி மாட்டணும், எப்படி கழட்டணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 2 பேட்ரி போடணும். இந்த ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒரு பேட்ரி. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்த உடனே இந்த பேட்டரியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸும் இந்த பக்கம் கூசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த எட்ஜில் வைக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிறது ஸ்ப்ரிங் பக்கம் வச்சுட்டு இது லாக் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும் இந்த செல்லு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீவிங் ஸ்கேலோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீவிங் ஸ்கேல் வந்து நம்ம கேரி பண்ணும்போது நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் டு கேர், இது ரொம்ப கேர் எடுத்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெவியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம கேரிங்காக பார்த்துக்கணும் இல்லைங்களா. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளுடைய உழைப்பு, நம்ம கஷ்டப்பட்டு அதை வாங்குகிறோம், அந்த வாங்குகிற அளவுக்கு நம்ம அதை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த சில்வர் பார், இந்த ஆப்பை பற்றிலாம் நான் எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், மந்த்லி இன்கமில் நான் என்ன மாதிரிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்ற இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.